ரஞ்சனி டீச்சர் வீட்லயா? எதுக்கு? நான் அர்ஜென்ட்டா போகணும். என்கிட்ட 50 ரூபீஸ் தான் இருக்கு அங்கிள். இத வாங்கிட்டு கொஞ்சம் விட்டுறீங்களா? பாப்பா, டீச்சர் வீட்டுக்கு போக 80 ரூபா ஆகும். பரவாயில்ல, உனக்காகத்தானே. ஏறு. ரஞ்சினி, இன்னும் வேலை முடியல? தோ ஆயிடுச்சு அத்தை, இன்னும் 5 நிமிஷம் தான். நீ வந்தேன்னா சம்மந்தி வீட்டுக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். நிச்சயதார்த்தத்துக்கே முரளி இல்ல. எங்கே போனா என்ன ஆனான்னு நமக்கு இருந்த கவலையில கால்வாசியாவது அவங்களுக்கும் இருந்திருக்கும் இல்ல. வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்துடலாம். நிச்சயமா அத்தை. ஆனா முதல்ல அவரை கிளம்ப சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வரதுக்கே படாத பாடுபட்டுட்டேன். இப்ப சம்மந்தி வீட்டுக்கு போகணும்னா அதுக்கு முறைச்சுக்கிட்டு நிக்க போறாரு. என்ன பண்றது, எல்லாம் என் தலை இழுத்து. ஒவ்வொன்னுத்துக்கும் இழுத்து பிடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நீ சீக்கிரம் வா, நான் அந்த தேரை நகர்த்தி சரி. முரளி, சம்மந்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், வாடா. எதுக்கு? நிச்சயதார்த்தத்துல நீ கலந்துக்கல இல்ல, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தம்பி நிச்சயதார்த்தத்தை விட அப்படி என்ன பெரிய வேலைன்னு அவங்களுக்கு தோணும் இல்ல. அதான் இப்ப போய் மரியாதைக்கு 4 வார்த்தை பேசிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம போயிடும். அதெல்லாம் என்னால வர முடியாது. ஏண்டா? நான் வந்துட்டேன்னு வீடு வீடா போய் தம்பு கடிக்க சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளா பாருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க. எப்படி பேசுறான் பாரு ரஞ்சினி. இப்படி ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன அவஸ்தை பண்ணுன்னே தெரியல. ஏங்க, அத்தை கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வராதது பெரிய மிஸ்டேக். இப்ப கூட நீங்க பாத்துட்டு வரலன்னா அவங்க எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? நீங்க வந்துட்டீங்கன்னு தமக்கடிச்சு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிற விஷயத்த தமக்கடிச்சு சொல்லாம இருக்கலாம் இல்லையா? நியாயமா சூர்யாவோட கல்யாணத்தை முன்னாடி நின்னு செய்ய வேண்டியது உங்க வேலை. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் அத்தை நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறாங்க. வந்து தலையை காட்டிட்டு போறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னால முடியாது, அவ்வளவுதான். சும்மா சும்மா என்ன தொந்தரவு பண்றது எனக்கு பிடிக்காது. சொன்னா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பாரு நை நைன்னு. இவனுக்கு முதல்ல மனநிலை சரியா இருக்கானே டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணும். யாரோ மந்திரவாதி மந்திரிச்சு விட்ட மாதிரி எப்படி முழிக்கிறான் பாரு. நீ வாமா, நம்ம போயிட்டு வந்துடலாம். வா.
நீ யாரு? அம்மா ஏய் அம்மா பாப்பா, யார் நீ? அம்மா ஏய், எங்க யார் இருக்கீங்க தேடுற? பாப்பா, அம்மா ஏய் பாப்பா, யார் வேணும் உனக்கு? அம்மா நீ யார தேடுற? எங்க போற? ஏய், யார தேடுற? என்ன வேணும் உனக்கு? அம்மா ஏய், நில்லு. யாரும்மா நீ? யார தேடிட்டு இருக்க? இது ரஞ்சனி டீச்சர் வீடு தானே? ஆமா. அப்ப அவங்கள தேடுறேன். அம்மா 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 ஏய், அம்மா எங்கம்மா இருக்கீங்க? ஏய், அம்மா பாப்பா, உனக்கு யார் வேணும்? எங்க நில்லு. இருக்கீங்கம்மா? பாப்பா, நீ ரஞ்சனி டீச்சரோட ஸ்டூடெண்டா? டீச்சர் வீட்ல இல்லையே. நீங்க யார் அங்கிள்? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நான் பிரியா, ரஞ்சனி டீச்சரோட டாட்டர். ஏன் அங்கிள் அப்படி பாக்குறீங்க? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே. சரி, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. எனக்கு எதுக்கு அதை பத்தி? அம்மா எப்ப வருவாங்க அத சொல்லுங்க. வீட்டுல வேற யாருமே இல்லையா அங்கிள்? பாப்பா, நீ அட்ரஸ் ஏதாவது மாறி வந்துட்டியா? என்ன அங்கிள் நீங்க இவ்வளவு டியூப்லைட்டா இருக்கீங்க? ரஞ்சினி டீச்சரோட வீடுன்னு தானே கேட்டு உள்ள வந்தேன். அவங்க என் அம்மானு தெளிவா தானே சொன்னேன். இப்ப இப்படி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அது வந்து இவ்வளவு நாள் இல்லாம இப்போ திடீர்னு வந்து அம்மா எங்கன்னு கேட்டல, அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, நீ யாரு? எங்க இருக்க? உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. இப்ப கேட்டீங்களே, இது நல்ல பிள்ளைக்கு அழகு. என் பேர் பிரியா, ரஞ்சினி டீச்சர் என்னோட அம்மா. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன், பேரு ஸ்ரீதர். உன் வீடு எங்க இருக்க? இங்கதான் பக்கத்துல டி நகர்ல இருக்கு. உன் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நானும் அப்பாவும் தான் ஊட்டில இருந்து வந்தோம். அப்புறம் பாட்டி வந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஜாயின் பண்ணிட்டாங்களா? நான் பர்மனண்டா வந்துருங்கம்மான்னு சொன்னேன். கேட்காம இங்கே இருந்துட்டு அப்பப்பா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு பேசி கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன். என்னதான் இருக்கும் இந்த வீட்ல, எனக்கு பிடிக்கல. எங்க அம்மா என் கூடவே இருக்கணும். எங்க அப்பா கிட்ட கேட்டா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்? எனக்கு தெரியல அங்கிள். நான் சின்ன பொண்ணுல, எனக்கு ஒன்னும் புரியாதுன்னு நினைச்சு என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, எல்லா குட்டி பாப்பாவும் அவங்க மம்மியோட தானே இருப்பாங்க. எங்க அம்மா மட்டும் இப்படி வேற வீட்ல இருக்கிறது என்ன நியாயம் அங்கிள்? நீ இத பத்தி உங்க அம்மா கிட்ட கேட்டியா? கேட்காம இருப்பேனா? எத்தனையோ தடவை கேட்டாச்சு. ஆனா சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன அங்கிள் அநியாயம் இது? இந்த போட்டோல நீங்க எங்க அம்மா கூட இருக்கீங்க. இத முதல்ல கழட்டுங்க. கழட்டுங்கன்னு சொல்றேன்ல. இரு, 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 இங்க கொடு. இது இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே? கொடு. போட்டோ உடைச்சா வீடு முழுக்க கிளாஸ் ஆயிடும். அப்புறம் ரஞ்சினி உங்க அம்மா வந்தா கோவப்படுவாங்கல்ல? அது சரி, உங்க அம்மா
ஏன் இங்க வந்து தங்கியிருக்காங்க? உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சண்டையா? அப்படிலாம் எதுவும் இல்ல அங்கிள். அம்மா டீச்சரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஊட்டிக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல போல இருக்கு. அதான் இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது சரி, நீங்க யாரு? இந்த வீட்டு சமையல்காரனா? ஆமா. இல்ல இல்ல, நான் இந்த வீட்டுல தங்கி இருக்கேன். அங்கிள், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு எங்க அப்பா வந்திருப்பாரு. என்ன காணும் தேடிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சு தரீங்களா? இந்த அம்மா இப்படி சொதப்பிட்டாங்களே. அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, வந்தாங்கன்னா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரிம்மா, வா. இந்த பொண்ணு எந்த ஸ்கூல்ல சொல்றாளோ அங்க இறக்கி விட்டுருங்க. சரிங்க சார். அங்கிள், அங்கிள், அம்மா வந்தாங்கன்னா நான் வந்துட்டு போனதை மறக்காம சொல்லுங்க அங்கிள். சரி. பாய். லேட்டா வரதும் சீக்கிரமா வரதும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா மட்டும் ஓகே. ஆனா லேட்டா வரதே வேலையா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், எச்சரிக்கையா இருக்கணும் சார். பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பொட்டி கடையே கதின்னு இருந்துடாதீங்க. பொடி கையை விட்டு போனா புருஷங்காரன் பாடு திவாலு தான். தெரியுமா? தெரியல, தெரியல, தெரியாம இருந்துட்டேன். முட்டாள், நான் ஒரு முட்டாள். வடிகட்டின முட்டாளா இருந்துட்டேன். ச்சே. போலீஸா இருந்ததுதான் மறைச்சா நினைச்சா, யாரோ ஒருத்தருக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கா. ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்திருக்கா. எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்கா. ஏமாத்திட்டு இருந்திருக்கா. என்ன ஏமாத்திட்டா.